Hello friends, இன்றைக்கு நாங்க ஸ்ரீலங்கன் chilli paste எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு நான் ஒரு மேசை கரண்டி அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கிறேன். ஒரு மேசை கரண்டி அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன். 2 மேசை கரண்டி அளவுக்கு லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கொள்றேன். கூடவே ஒரு மேசை கரண்டி அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நாங்கள் இது ஒரு சாஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை எடுத்து நான் வேறையாக வச்சுக்கொள்கிறேன். இது நாங்கள் லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ நான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சூடு பண்ணியிருக்கிறேன். அதில் நான் பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கிறேன். கூடவே இஞ்சி துண்டுகள் ஒரு சின்ன இஞ்சியில் நீங்கள் நல்ல மெல்லிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே பூண்டு 4 அதையும் சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இது நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். கொஞ்சம் அதிகமான எண்ணெயில் பொரிச்சா தான் இது கொஞ்சம் முருகலாக வரும். இது ஆகலும் கருகி போகாத மாதிரி நீங்கள் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமாக இதை வேறையா ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாச்சு. நான் இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் இதே எண்ணெயில் இறால் கூனியையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். நான் இதில் சின்ன சைஸ் இறால் கூனி தான் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட பெருசு இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதையும் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் பொரிச்சு எடுக்க போகிறேன். இது நிறைய நேரம் பொரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை நீங்கள் மிதமான தீயில் 1 நிமிஷம் லைட்டாக பொரிச்சு எடுத்தாலே போதும். இப்போ நான் இதையும் எண்ணெயிலிருந்து வேறையாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இறாலில் செய்கிறதுண்டா கூட நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் பொரிச்சு வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆகலும் இதை நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொரண்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் அதே எண்ணெயிலேயே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதை அதிகமான எண்ணெயில் தான் செய்ய வேணும். சில்லி பேஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நிறைய நாள் உங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை ஒரு 30 செகண்ட் நான் நல்ல குறைஞ்ச தீயில் துண்டு மிளகாய் தூளை வதக்கினதுக்கு அப்புறமாக அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை சேர்த்துருக்கிறேன். கூடவே நாங்கள் முன்னாடியே செய்து வச்சிருக்கிற அந்த சோஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் லாஸ்ட்டில் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் சோஸில் 1 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த 1/2 தேக்கரண்டி போதுமாக இருக்கும். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதை நல்ல குறைஞ்ச தீயில் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக எங்களுடைய சில்லி பேஸ்ட் ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் டக்குன்னு செய்து எடுத்துக்கொள்ள முடியும். நிறைய நேரம் எடுக்காது. உங்களுக்கு எண்ணெய் அதிகம் இருக்கிறது விருப்பம் இல்லாட்டி நீங்கள் எண்ணெயை குறைச்சி செய்யலாம். ஆனால் உங்களுக்கு நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ண இல்லாமல் போயிடும். எண்ணெய் அதிகம் இருந்தால் தான் மேலே அந்த எண்ணெய் இருக்கும் பொழுது மேலே பூஞ்சனம் உங்களுக்கு வராமல் இருக்கும். நீங்கள் நிறைய நாள் வச்சு கூட இதை யூஸ் பண்ணலாம். 1 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்ல உலர்ந்த கண்டெய்னராக எடுத்துக்கொள்ளுங்க. ஈரம் இல்லாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சில்லி பேஸ்ட் இப்போ ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அளவுகளில் ஏதாவது டவுட் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதில் அளவுகள் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். இன்னும் நிறைய ரெசிபிஸ் எங்களுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் தேவையானா அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பல யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.